Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப யம்மியான சூப்பர் டேஸ்டி ஆத்தென்டிக் மீன் குழம்பு எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ் வாங்கியிருந்தேன், லைக் சங்கரா மீன். அதை வந்து மாங்காய்லாம் போட்டு அந்த மீன் குழம்பு எப்படி தமிழ்நாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்ப்ளி வித் விஜி. இப்போ நம்ம அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். வந்து சின்ன ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 ஆனியன்ஸ் இருக்கும், சின்ன ஆனியன். அண்ட் பூண்டு வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ் இருக்குது. அண்ட் இதில் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன், ஸோ அதனால் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ நல்லெண்ணெய். தக்காளி வந்து தோலை வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி. உங்களுக்கு இது புளிப்பாக இருக்குன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு ஒரு புளி ஊற வச்சுருக்கேன். பெப்பர் வச்சுருக்கேன், பிளெயின் ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் பொடி அண்ட் கொரியாண்டர் பவுடர். ரெட் ஸ்னாப்பர் எடுத்து வச்சுருக்கேன், சங்கரா மீன். ஸோ அதில் தான் வந்து குழம்பு பண்ண போகிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள், ஆயில், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு ரெடி பண்ணிடலாம். புளி வந்து நான் ஒரு 30 மினிட்ஸாக வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். புளி தண்ணியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன், 2 ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி நல்லா அழுத்தி கசஞ்சா மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைச்சி பண்ணணுன்னாலும் அரைச்சி இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கையில் கரைச்சி வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு காரம் எதனா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா காஞ்சிச்சு. மீன் குழம்புக்கு, காரக்குழம்புக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிப்போம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள். நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது காரம் உப்புலாம் செக் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். நம்ம இப்போ இந்த குழம்புல வந்து மீன் ஆட் பண்ணிடலாம். மாங்காய் போட்ட மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. யம்மியாக வந்திருக்கு இந்த குழம்பு. ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
செம்ம சூப்பராக ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிப்பாக காரமாக நல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பர் எம்மியாக வரும். இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ see you guys in the next video. Until then, stay safe and be positive.